ஒரு வயதான பாட்டியம்மா என்ன பண்ணுது, தெருவில் பழக்கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பழக்கடைக்கு தினம் ஒரு இளைஞன் என்ன பண்ணுவான், பழம் வாங்க வருவான். பழம் வாங்கி எடையெல்லாம் போட்டு வாங்கின பிறகு அந்த பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்பான். கட் பண்ணி சாப்பிட்ட பிறகு சொல்லுவான் அந்த பாட்டிக்கிட்ட, என்ன பாட்டி பழம் இவ்வளோ புளிப்பாக இருக்குது, நல்ல பழமாக வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த அந்த கட் பண்ண பழத்தை அந்த பாட்டியை கொடுத்து சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லுவான். அந்த பாட்டியம்மா அந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு, பழம் நல்லா இனிப்பாக தானே ரசம் இருக்குது அப்படின்னு சொல்லும். அப்படியா அப்படி சொல்லிட்டு அந்த பழத்தை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். இதே மாதிரி ஒரு நாளில் 2 நாளில் தினம் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தால் அவனோட மனைவி என்ன பண்ணுறா, அவன்கிட்ட கேட்குறா, ஏங்க அந்த பாட்டியம்மாட்ட வாங்குகிற பழம் நல்லா தானே இருக்குது, நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அந்த பாட்டியம்மாட்ட அப்படின்னு சொல்லி கேட்டா. இப்போ அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், இந்த பாட்டியம்மாட்ட வாங்குகிற பழம் நல்லா இனிப்பாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பாட்டியம்மா இவ்வளோ பழம் வச்சுருக்கே தவிர அந்த பழத்துலேருந்து ஒரு பழம் கூட அது சாப்பிட்டு பார்க்காது. ஏன்னா அது கிடைக்கிற 5-10 காசுக்காக தான் அது இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பழம் விற்றுக்கிட்டு இருக்கு. அது சாப்பிட்டு பார்க்கணுமேன்றதுக்காக தான் நான் ஒரு பழத்தை கட் பண்ணி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்தேனா தான் சாப்பிட்டு பார்க்கும். அதுக்காக தான் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். எப்படியும் அந்த பழத்தை ஒரு பழத்தினாலும் அந்த பாட்டியம்மா சாப்பிட்ரும், அதுக்காக தான் நான் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான் அவன். இதே போல் அந்த பாட்டியம்மா கடைக்கு பக்கத்தில் ஒரு அம்மா என்ன பண்ணுது, தினம் அந்த பையன் குறை சொல்கிறத பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ கேட்குது அந்த பாட்டியம்மாட்ட, ஏம்மா அந்த பையன் தான் தினம் உங்கள் பழத்தை குறை சொல்லிகிட்டே இருக்கானே, நீங்கள் ஏன் அவனுக்கு பழம் வியாபாரம் பண்ணுறீங்க, பழம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த அம்மா. அதுக்கு அந்த பாட்டியம்மா என்ன தெரியுமா சொன்னிச்சு, அவன் தினம் பழம் வாங்கிட்டு குறை சொல்கிறானே, அவன் குறையெல்லாம் சொல்ல, எப்படியாச்சும் என்ன ஒரு பழத்தை சாப்பிட வைக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறான். நான் அதுக்காகவே என்ன பண்ணுவேன், எடை போடும்போது ஒரு பழத்தை நான் கூட போட்டு எடை போட்டுருவேன். எப்படியாச்சும் என்னை குறை சொல்லி சாப்பிட வைக்கணுமேன்றதுக்காக குறை சொல்லி என்னை சாப்பிட வச்சுருவான். இது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பாட்டியம்மா. அதாவது அன்புக்கு மட்டும் எப்போதுமே மதிப்பு அதிகம்தான்.